இது ஒரு வகையில் மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகள் உண்டு. அந்த குறைபாடுகளின் காரணத்தினால்தான் இந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கு. உன்னுடைய மர்மகுமார் 2 பேருடைய மனநிலைகளையும் பக்குவப்படுத்தி குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தந்தால் போதுமா? ஒரு முறை காலில் வந்துட்டுவாங்க. வரலாம்ப்பா. தைப்பூசத்துக்குள்ளே குடும்பத்தை கொண்டு சேர்த்து தரேன், வெற்றியாக்கி தரேன், கோட்டு நாட்டு போகாமல் காப்பாற்றி தரேன். சொந்த இல்லு கிடைக்கிறதில்லம்மா சார், சொந்த இல்லு ஒன்று வேணும். வைகாசிக்குள்ளே நடக்கும். வெற்றி அடையுங்க போயிட்டாங்க. வேலை இல்லாமல் இருக்காங்க பெற்ற பையன். அடுத்து பேசுவோம்ப்பா, எல்லாம் நல்லா நடக்கும். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சென்னை மாநகர் பொன்னேரி, சென்னை மாநகர், சென்னை, மெட்ராஸ், மெட்ராஸ், மெட்ராஸ் ஏரியா, ஆந்திரா பார்டர், பொன்னேரி பகுதியிலேருந்து வந்தவன். பொன்னேரி கால் நோட்டு வரலாம். பொன்னேரி நின்னுக்காப்பா. பொன்னேரி உன்னுடைய கட்டுமனை அமைதியாக இருங்க, எல்லாரும் ஆத்திரப்படாதீங்க, கவனத்தோடு நில்லுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில் மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்குடா, இருக்கா? அதை தாண்டி போனால் முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு, இருக்காரா? இப்போ புதுமையாக இடம் வாங்கக்கூடிய பிளாட்டெல்லாம் அந்த ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இடம் வாங்கணும்னு சொன்னீங்க, வாங்கிட்டியா? நீ வாங்கக்கு ஏற்பாடு பண்ணி முடிச்சிருவோம். கால் நிட்டுவான். திடீர்னு ஒரு இடத்துல ரயில் சத்தம் கேட்கு. ரயில்வேல எதுவும் கான்ட்ராக்ட் வச்சுருக்கியா? அந்த கான்ட்ராக்டில் இப்போ ஏற்கனவே ஒரு வியாபார ஸ்தாபனம் போட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு ஸ்டேஷனில் ஒரு இடத்த பிடிச்சி அடுத்த கான்ட்ராக்ட் உனக்கு பிடிச்சி தரேன், பல லட்சங்களை சம்பாத்தியம் பண்ணி தரேன். வேறு என்னடா வேணும்? இது ரொம்ப டல்லாக ஓடுது கடை. இந்த வியாபாரத்தை விருத்தியாக்குதான் இன்னொரு இடம் பிடிக்கிறேன். இந்தா வெற்றி அடைந்து வாமகனே என் பேரை போட்டுக்கான். கர்பதாமிக்கு அதே சென்னை எல்லை கும்மிடிப்பூண்டி, தாழாத மனதுடன் தவித்து வந்த மகன். என்ன மகன்? தாழாத மனதோடு தவித்து வந்த மகன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரே முடிவோடு எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும்னு சொல்லி வந்திருக்கேன். இப்போ என் பிள்ளை மனசு மாறுமா மாறாதா, இல்லை அவா இஷ்டத்துக்கு நான் விட்டுறவா, என் தலைவிதி என்னன்னு எனக்கு தெரியணும்னு கேட்குறேன். நீ காலைல வந்துட்டு வா. அவன் அந்த பழக்கத்தை கைவிட்டுருவா. திருந்தக்கூடிய நேரம் வந்தாச்சு, மாறியாச்சு. தைரியமாக இருக்கலாம், உறுதியாக இருக்கலாம். போயிட்டு வா. ஆமாம். கர்பதாமிக்கு மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது. பையனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்கான்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனையா? கால் நோட்டு வா. உங்க கூட யார் வந்திருக்கா? அக்கா வர சொல்லுக்கா. பெரியபாளையத்தம்மா போனியா தாயி? பெரியபாளையம் போனியா? என்னைக்கு போன? வெரி குட். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். புதுமையாக ஒரு இல்லம் அமைக்கிறது சம்பந்தமாகவும் கடன் வந்துச்சு, தொழில் சம்பந்தமான கடனும் வந்துச்சு. இப்போ இந்த 2 கடன்கள்லேருந்து மீள முடியாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடால் அவன் மனது வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் குடும்பத்தில் ஒன்று சேர முடியாத ஒரு மனக்குறை இப்போ அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இதை நீக்கி தெளிவாக்கி தந்தால் போதுங்களா? காலில் வந்துட்டு வரலாம். ஆடும் மயிலேறி இங்கு ஓடி வருவாயப்பா, என் உள்ளம் ஒரு குதையா. அப்படிதானடா. வேற என்னப்பா வேணும்? சின்னமாக வெளிநாட்டில் இருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டு. அவன் கஷ்டம் தீர்ந்துடும். அவனுக்கு புதிய ப்ராஜெக்டில் கால் எடுத்து வைக்க போகிறான். அதில் அவனுடைய பண கஷ்டம் மன கஷ்டத்தை தீர்த்தாச்சு. சந்தோஷமா இருங்க.
அந்த பிரச்சனையை தீர்த்தாரன்னு சொல்லிட்டேன். ஏன் வருத்தப்படுற? நல்லா இருங்க. கர்மசாமிக்கு பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார்த்துக்காங்கப்பா. சரி. கர்மசாமிக்கு அதே ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்த தாய் யாருமா அது? வாமா வாங்க, வரத்துக்கா வாங்க. ஏய் யார் நீ? சென்னையா? அப்படி அவன் சொந்த ஊர்? எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அப்படி இல்லைல்ல. நீ பிறந்த ஊரை சொல்லி கூப்பிட உட்கார் வரேன் இருப்பா. உனக்கு என்னம்மா? உன் பையனுக்கு என்ன? உன் பையனுக்கு வேலை போச்சு. முதல்ல உடல்நிலையை பேசுவோம், ரெண்டாவது வேலையை பேசுவோம். தாய் கால் வந்துட்டோம், நீங்கள் வெயிட் பண்ணி நின்னுங்க. கால் வந்துட்டோடா. கொஞ்சம் ஏமாந்தான் எல்லோரும் என் தலையில் மசாலா அரைச்சிட்டு போயிருவீங்களா? நீங்கள் அப்படி அரைச்சி தான் டோப்பாம்படி வச்சுட்டாரு. இது இந்த பைய தூர வைக்கா, இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கா. உன் பேர் என்னக்கா? உன் வீட்டுக்காரர் பேர் எங்கே இருக்காரு? இப்போ உன் கூட இல்லை. 27 வருஷம். அதான் உன் கூட இல்லை. நீ பையன் பக்குவமாக வெளியில் இருக்க. சேஃப்ட் பிடிச்சி அங்கே தள்ளி இருக்கு. டிங் டிங் கண்ணை மூடு. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கண்ணை மூடு. என்னையை மட்டும் நினச்சி காக்கா இந்தால எனக்கு வரல பிடி. கண்ணை மூடுறா. வெரி குட். 2 பேரும் ஒன்று முறை காலில் நிட்டுவாங்க. காலில் கேமரா வச்சுருக்கேன் தெரியுமா உனக்கு? உட்காருங்க. மன அமைதியோட நிதானமாக உட்காருங்க. நார்மலான பிள்ளை மாதிரி சில சமயத்தில் இருக்கான். சில சமயத்தில் தேவையில்லாத வார்த்தைகள், முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள். நம்ம பிள்ளை தான் இப்படி பேசுகிறானானே நமக்கு சந்தேகமாக இருக்கும். உண்மையா இல்லையா? இரவில் சரியாக தூக்கம் வராத மன உளைச்சல் குறைபாடுகள், நிறைய மாத்திரைகளை சரியாக உட்கொள்ள முடியாத பிரச்சனைகள், இவைகள்லாம் இருக்கும். முடி உதிரல் போன்ற சூழ்நிலைகள் வரப்போகுது. புரியுதா? இந்த மன அதிர்வுகளுக்கு பெயர் மன சிதைவு என்பது பொருள். என்ன பொருள்? நீ என்ன படிச்சிருக்காக்கா? படிச்சிருக்க. மன சிதைவை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஒருநிலைப்பட்ட மனதிலிருந்து கொஞ்சம் மனநிலை திரும்பிடும். அப்படி திரும்பியாச்சுன்னா ரெகுலரான ஒரு சில சூழ்நிலைகளிலிருந்து மனசு விலகி போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை மாற்றி தெளிவு பண்ணி தந்துட்டோம்னா போதும்ல. கால் வந்துட்டுவாங்க 2 பேரும். உன் பேர் என்னடா தம்பி? ராஜ்குமார். ராஜ்குமார். மூன்று முறை என்னையை பார்க்க வாங்க. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னையை பார்க்கணும். இவன் போட்டாலாம் கொண்டு வரணும். என்ன ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்குதா? நல்லா இரு மகனே. பாப்பா ஓகே போய்ட்டு வாங்க. புண்ணியமடரா தம்பி. அதே சென்னை மாநகர் என் மகனுடைய வாழ்க்கையில் பொருளாதார சரிவுகளை நீக்கி தரணும்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வாப்பா. சத்தம் சத்தம் சத்தம். ஆள் வந்தாச்சு நான் சொன்னதுக்கு. நீ உட்கார். நில்லு காக்கா, நில்லு காக்கா. உனக்கு எந்த ஊர்? அப்படியே வந்து நீ 2 ஊரில் இருக்கியா? இல்லையே பா. இன்னும் கொஞ்சம் கால் வந்துட்டாங்க. ஆ கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அவன் ஏற்கனவே இருந்த உத்தியோகத்திலிருந்து மனது தடுமாறி இப்போ எந்த வருமானத்துக்குரிய வழி இல்லாத வேதனைக்கு உட்பட்டுட்டான். ஆனால் அவன் உண்மையிலே மனதறிந்து நடந்ததா அல்லது அவன் மேலே குற்றஞ்சாட்டப்பட்டதாங்கிற விவரம் உனக்கு தெரியாது. ஆனால் உன்கிட்ட அவன் உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. அவன் பார்க்குற வேலையில் ஒர்க்கிங் லோடு அவன் கரெக்டாக காட்டலை. புரியுதா? அதில் அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் அவன் வேலையை விட்டு வெளியே வந்தது. அதனால் அடுத்து ஜனவரி 22ஆம் தேதிக்கு மேலே பக்கத்தில் வாப்பா. 22ஆம் தேதிக்கு மேலே வேறு வேலையை தரேன். ஒழுங்காக இருக்க வைக்க. கடன்லேருந்து நீக்கி தரேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு
எல்லாம் மாற்றி தரேன்ப்பா, தைரியமாக இரு. எப்பா ஏற்கனவே கல்யாணம் முடித்து மனைவியை பிரிஞ்சு அடுத்து ஒரு கல்யாணம் முடிக்க வேண்டிய நிலைமை இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தக்கிட்ட இருக்க. யாருடா அவன்? வாப்பா வா. பொண்டாட்டி எங்க? பொண்டாட்டி தான் பிரிஞ்சு போயிட்டான். சரி, இப்போ வருவாளா? அதான் வர வச்சு காலில் நிறுத்துவா. உன் முன்னாடி ஃப்ளைட்டில் ஏறி ஃபாரினுக்கு போயிட்டா நீ என்ன செய்வ? நான் என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு பிளான் மைண்டில் இருக்குது அவளுக்கு. ஆமாம், அதனால் உன் கூட இருக்கிறதுக்கு மனது இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கா. வேறு என்ன செய்யலாமுங்கிற? டாக்குமெண்ட்டெல்லாம் யார் பேருக்கு வச்சுருக்க? வீடு வாசல்? வீடு வாசல் என் பேரில் இருக்கு. அவள் பேருக்கு எழுதி கொடுத்தா வாரமுங்க. என்ன செய்யலாம்? என் பிள்ளைய பேருக்கு எழுதி கொடுத்து காலில் வந்துட்டு வா. என்னென்னு கேட்குறேன். டிங் டிங் டிங். கதை எப்படி ஆப்பு வச்சுருக்கா பார்த்தியா? நீலாம் இருக்கிய என்ன விவரம் இல்லாத அண்ணன். அப்போ நான் சொல்கிறத கேள்டா. உன் பேருக்கு எல்லாம் எழுதி தரேன், நீ வீட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்டுருவோம். வந்த பிறகு அவன் மனத்தை மாற்றி உங்கள் காலத்துக்கு எடுத்து பிள்ளைகளுக்கு சொத்துன்னு நான் எழுதி தந்துடுறேன். குடும்பத்தை ஒன்று சேர்க்க ஓடிப்போடா. கருப்பசாமிக்கு கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு? வாடா தம்பி. யாருக்கு கல்யாணம்? பொண்ணுக்கு. உனக்கு யார் வீட்டு கல்யாணம்? பையனுக்கு. பையன் கல்யாணத்தை முதல்ல பேசுவோம், பொண்ணு கல்யாணத்தை ரெண்டாவது தடவை பேசுவோம். நின்று உள்ளுக்கு போயிடாத, சரியா? இடையில யாரும் கீழே விழுந்தீங்களோ? வண்டியிலேருந்து கீழே விழுந்தது யார்? இன்னொரு தடவை காலை விட்டுவானே, குறுக்க முறுக்க பார்க்கான். சொத்து கிடக்கு கேட்டு பார்ப்போம். ஏப்பா உன் பையன் உன் சொல்லுப்படி திருமணம் முடிச்சுக்கிடுவானா? முடிச்சுக்கிடுவான். நீ நம்புத? நீ பைத்தியரை போய் நம்புவ? நான் நம்புவனாயா? காலில் விட்டுவா. பயிருக்கு இப்போ சனி பகவானுடைய கிரகம் ஆட்டிக்கிட்டு இருக்கு. 6 மாதமாக முயற்சி செஞ்சாலும் இப்போதைக்கு வெற்றி கிடைக்காத நிலைமை. என்ன தெளிந்த பதில் அவன் வாய் திறந்து பேச மாட்டேக்கான். உண்மையா? ஊமக்கல்லை உள்ளத்துக்குள்ளே ஒருத்தி இருக்கா, அதை வெளியே தூக்கி போடணும். ஆனால் கொஞ்சம் கல்யாணம் முடிச்சு அனுபவம் உள்ள பொம்பளை தான். உனக்கு மருமகளாக வந்தால் ஏற்றுக்கிட்டியாடா? என்ன ஓமாங்க? ஏன் அனுபவம் உள்ள பொம்பளை தானே? அவனோட இது தானே. அப்போ காலில் வந்துட்டு வா. எவ்வளிக்கு புரிய தெரியுதான்னு பாரு. நம்ம பாசிட்டிவாக சொல்லுதோம். அதனால் இன்னும் 1.5 மாதம் பொறுமையாக இருந்தனா அவன் மனசு மாறிடும். அவள் கேட்குற பணத்தை இவனால் கொடுக்க முடியாது, தோற்று வெளியே வரும். அதுக்கு பிறகு கையில் பிடிச்சி தந்து வைகாசியில் கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன். இன்னொரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? குடும்பத்தில் இருக்க பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும், கடன் தீரும். போ. கருமசாமிக்கு ஆடா பொண்ணை பற்றி பேசுகிறா தம்பி. ஏய் 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 ஏய். ஆமாம் வாப்பா. இன்னையா சண்டை கோபம் வந்தால் கழுத்தையா நெரிக்க போகிறது உலகத்தில்? வாப்பா பக்கத்தில். என்னப்பா வேணும்? எந்த குழப்பமும் நான் முடிச்சு இருந்தால் போதுமா? எதையும் ஓப்பனாக பேச நான் விரும்பலை. என்ன காலில் 1 ரூபா விஷயத்தை பேசுகிறேன். ஏலத்துக்கு போகுது. வாடா. 3 வருஷத்தில் ஏகப்பட்ட கடன்கள் அடைஞ்சிருக்கிற. தொழிலை பார்த்தாலும் பணம் சிக்காத நிலைகளில் வேதனை அடைந்திருக்கிறாய். வீட்டில் ஒருவருடைய உடல்நிலை பற்றிய அதிகம் ஆராய்ச்சியும் வேதனையும் ஓயாமல் நடந்துக்கிட்டு இருக்கும். உயிருக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றித்தாரேன். மான மரியாதை குறையாமல் உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு தந்துடுறேன். போதுமா? சொந்த மொத்தம் வந்து இடிக்கும், மாட்டிக்கிடாத. என்ன தந்துட்டேன் பணத்தை, அடைஞ்சுக்கா வெற்றியை, நிம்மதியை பேர். நல்லா இருமகனே ஓடு. மகாமேரு ஸ்ரீ சக்கரை வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு இருக்கிறவங்க யார்? மகாமேரு வச்சுருக்கிறியா? காலில் வந்துட்டு வா. வானலாவியது உயரம் பிடித்துந்தார் உயிரின்றூசலாட கண்ணிழந்தான் நினைவெற்றுழந்தான் கடந்துயர கால வேளான். எனக்கா வேணும்? எல்லாம் உடம்பு தான் பிரச்சனை. என்ன செய்து உடம்புல? உடம்புல ஒரு 2 வருஷமாக அவஸ்தைப்படுறேன்.
கண்ணை முடுக்கா பார்க்கட்டும். கண்ணை முடுக்கா. இவளையும் ஒருத்தன் குழப்பியிருக்கான். யாரே ஏதோ ஒரு பில்லி சூனியை செஞ்சு உன் உடம்பை கெடுத்துட்டாங்க. என்ன கால் வந்துட்டோம். உடம்புல ரத்தத்தில் விஷம் கலந்துருக்கு. விஷக்கடி மூலிகைகள் எதுவும் சாப்பிட்டியா? திரளெல்லாம் 2 வருஷமாக சாப்பிட்டேன், ஒன்றும் கேட்கல. நான் திருத்தோம்னா கண்ண முடியும். இந்த கனி அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்கா. இது 2ஆம் நாள் குடி. மெல்ல மெல்ல தணிஞ்சிரும். அந்த அரிப்பு இனிமேல் இருக்காது. தோல் நோய் போயிடும். ஓடு. இடம் ஒன்று விற்கணும் சாமி. அது டாக்குமெண்ட்டே இப்போ சரியில்லை, கொடுத்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிடுது. மாற்றி தரேன், 1 மாதம் பொறுத்துக்கா. ஓடிப்பா. கருப்புசாமிக்கு வீடு இடம் ஏலம் போகக்கூடிய அளவு சூழ்நிலை யாரும் இருக்காங்களா? யாருப்பா அது? பையனும் கொஞ்சம் சரியில்லை. பின்னால் பேசலாம். ஏப்பா வீடு இடம் பேங்கில் லோன் கட்ட முடியாமல் வேதனைப்பட்டு இருக்குங்க. யாரையாது? யாரு? நான் உங்களுக்கு இல்லை அடுத்து பேங்கில் டாக்குமெண்ட் பிரச்சனை பண்ணியிருக்கு. யாருப்பா? நீங்கள் வச்சுருக்கீங்களா? மெட்ராஸில் இருக்கீங்களா? நான் கேட்குறது புரியுதா புரியலையாம்மா? புரியலைன்னா கைவிட்டுருங்க, அதான் நல்லது. நீங்கள் வச்சுருக்கீங்களா? கருப்புசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்ன தொழில்? மெட்ராஸில் எங்கே இருக்க? வேலைச்சேரி. கால் வந்துட்டு வா. நல்ல விடலை, சும்மா ஏனோ தானே குனிஞ்சு வந்தால் எவன் பார்ப்பான். ஒழுங்காக சாப்பிட்ட மனத்தை கொடு. என்னென்ன குனிஞ்சு மட்டுக்க குலதெய்வம் காடி கொண்டாடுதே. கேபி சுந்தரம்மா பாட்டு இது. கேபி சுந்தரம்மாலாம் உங்கள் ஊரில் தான் இருந்தாங்களாம்ல வேளச்சேரி பகுதியில். அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. 3 வருஷ காலமாக வருமானத்துக்குரிய வேட்கை தணிவு. இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே ஆம்பளைக்கு கொஞ்சம் சொல்லி கேட்காத மனநிலைகளும் பக்குவமும் குறைவு. உண்மையா? அதனால் வீட்டுக்குள்ளே நித்திய கண்டம் பூரண இது மாதிரி வேதனைப்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிய. இப்போ இந்த கடனை தீர்த்து உனக்கு வெற்றியாக்கி தரணும். வேறு என்ன வேணும்? என் பொண்ணு வாழ்க்கை. கல்யாணம் முடிச்சிட்டாளா? கல்யாணம் முடிச்சிட்டா. புருஷன் ஓடி. இப்போதைக்கு அவனை பற்றி பேசவே கூடாது. 3 மாதம் அமைதியாக இரு, முடிச்சு தரேன். கருப்புசாமிக்கு அப்படியா? என்ன முடிக்கணும் கேட்டு பார்க்குறேன். கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கேஸ் யாருக்கு கிடக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. வாங்க. என்னக்கா கேஸு? ஏக்கா என்ன கேஸு? சொத்து 2018 கால் வந்துட்டாங்க. அந்த வழக்கை போய் பார்த்தேன். ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருச்சு இப்போ. அதனால் உங்கள் பக்கம் நீதியை காட்டி உங்களுக்கு சமாதானமாக முடிச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? வேறு அமைதியான வாழ்க்கை வேணும். இந்த அப்படி பக்கத்தில் வா. என்னைய துதிச்சுக்கா, எல்லா நிம்மதியும் கிடைக்கும். வாப்பா, வெற்றியாக்கி தரேன், நிம்மதியை தரேன். வரணும். தென்காசியில் தான் ப்ராப்பர்ட்டி எல்லாமே மாற்றிடுவோம். பட்டணம் தென்காசி பட்டணத்தில் இருக்குது. அடிச்சு விடுவோம். சரிண்ணா? வா. கருப்புசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்க்குறேன். கல்யாணம் பேசி வச்சுருக்கிறேன், அது வெற்றிகரமாக நடக்கணும்னு கேட்குறாங்களே. யார்? போகிறவங்களுக்கு வழிவிடுங்க. திருமணம் சம்பந்தமாக ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து வந்திருக்கேன், சரியாகணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வைசீர் 1 யாருக்குடா? உனக்கா? உங்கள் வாயா? சும்மா தலையாட்டுறதா? உண்மையான கண்டுபிடிக்கட்டும். யாருக்கு பார்த்து வச்சிய? இது யாருடா? வெரி குட். உண்மையிலே ஜாதகம் பார்த்து வச்சுருக்கா? நீ சொல்லு. சந்தோஷம். கால் வந்துட்டாங்க. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை,
நாளைய உலகில் நாயகன் நீயே. வாடா தம்பி, நீ 2 வாரம் வாங்கிக்கலாம். என்னவென்னா வேணும் உனக்கு? ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருக்கியா, ஆஃப் பண்ணி வச்சுருக்கியா? ஆனில் இருக்கா? எந்த ஒரு ரெக்கார்டு எதுவும் பண்ணலையே? பக்கத்தில் வா. உனக்கு 2 வாரம் வாங்கிக்கலாம். என்னடா வேணும்? நினச்சது அது ஓப்பனாக பேச வேண்டியது. அப்பா இருக்கான்னு பயப்படுதியா? என்ன நினச்சிருக்க? எக்ஸாம் எதுனா எக்ஸாமில் பாஸ் ஆகணும். அந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகியாச்சு. மத்திய சர்க்கார்லேருந்து உனக்கு அந்த வெற்றியும் கிடைச்சாச்சு. ஒரு பாயிண்ட். இன்னொன்று, அதன் மூலிமா எல்லாம் நடக்கும். அதன் மூலமாக லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்காடா. பாப்பா, வெற்றியாக நடக்கும். மறைச்சி பேசுதாங்க பாலாந்தால கல்யாணம் கூட்டு வர நான் பார்த்துக்கிடுறேன். இந்தாக்கா, தொழில் நல்லா நடக்கும், வெற்றியாக நடக்கும். ஆண்டவனுடைய அருள் என்ன உண்டு, என்னால் உண்டு. புண்ணியம் பெற்று ஆனந்தமாக வாங்க தம்பி. போய்ட்டு அண்ணே. கர்மசாமிக்கு 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 1 2 வேளச்சேரி மதுராந்தகம் சென்னை எல்லை, சென்னை பட்டணத்தில் பக்கத்தில் இருந்து மதுராந்தகம். யாருக்கா நீ? ஆடாத உள்ளங்கள் ஆட அச்சாரம் தந்தால் என்ன? தகப்பனும் பிள்ளையும் காலில் வந்துட்டு வரலாம். இவனுடைய மனநிலைகள் பக்குவம் அடையக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. இனி உன் பிள்ளையை சரியாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? இந்த பாக்கியமே கிடைச்சாச்சு. இந்த சந்தோஷமாரு சாமி வேலைக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. பன்னீர் சந்தோஷமாக கிடைச்சாச்சு. இந்த டிகிரியும் முடிச்சாச்சு. 1 நாள், 2வது நாள், 3வது நாள், 3 நாளைக்கு சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. மெல்ல மெல்ல மனம் மாறிடுவோம். இதுக்கிட்ட தெளிவாயாச்சு. வேலையில் போய் சேர்த்துக்கா, வெற்றி அடைஞ்சாச்சு. நல்லாரு மகனே, புண்ணியம் பெற்றா எப்பா வாழ்க. கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமான பணமும் கடனும் பெற்று வந்த மகன். கால் வந்துட்டு வாடா. யாரெல்லாம் வந்தீங்க? பாப்பா பக்கத்தில். சுவாமியே, அழக்கூடாது மகனே, அழாத. மனதை அடக்கி கொள்வாயப்பா. வாங்க பக்கத்தில். என்ன வேணும் உங்களுக்கு? யாருக்கு? ரெண்டு ரூபா 1 போல காலில் வந்துட்டு வாங்க. பக்கத்தில் வாங்க. சாமியை நினச்சிக்கா. இந்த அப்படி குடி 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 குடி. இனிமே இந்த நோயே வராது. நிம்மதியாகிட்டேன். உனக்கு வருமானத்தை தந்து கடனை தீர்த்துந்தா போதும்லடா. இந்தா வெற்றியாக்கி தரேன். பொங்கலோடு புன்னகையோடு இருப்பாய். நல்லா. ஒரு பையன் வேலைக்கு போவான். போயிட்டாங்க. வீட்டு மணிக்கு பட்டா வரணுங்கய்யா. வீட்டு மணிக்கு பட்டா வரணும் வாங்கியிருக்கேன். அது இன்னும் ஒரு பிரியல சீல் ஆகலையே, சரியாக வரலையே. சீல் அடிக்கலையே. லோக்கல் மட்டும் அடிச்சிருக்காங்க. சுக்கு சுக்கு படம் தானே. அடுத்த மாதம் அடிச்சு தரேன் போ. கருமசாமிக்கு கருமசாமிக்கு கால் ஒன்று வேடா தம்பி. என்னடா வேணும் ஆம்பளை? எங்கள் அம்மாவுக்கு என் ஒய்ஃபுக்கு காலில் அப்படியே ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வந்துருக்கு. கண்ணை மூடி உட்காரு. அங்கே தள்ளி உட்காரு. ஒரு அடிக்கு அந்த பக்கம் உட்காரு. கண்ணை மூடு. உன் மனைவி நோயை வளராமல் காப்பாற்றுறேன். அம்மாவுக்கு ஏற்பட்டதை மாற்ற முடியாது. ஆனால் அதனால் பாதிப்பு இல்லாமல் ஆக்கித்தரேன். இந்த அப்படி ஜெயிக்கிறேன். பக்கத்தில் வா. இது வந்து தேய்ச்சி குளிக்க, இது வீட்டில் வச்சு கும்பிட. யார் தேய்ச்சி குளிக்கணும்? உன் மனைவி. கருமசாமிக்கு கடலூர் மாவட்டம் விழுப்புரம்
காலில் வந்துட்டு வாங்க. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே, வாழ்வில் நன்மை என்றும் வளர்த்திடும் தீமை என்றும் இதயம் இருக்கின்றதே. யாருக்குடா இதயத்தில் பிரச்சனை? என்ன செய்யுது? காலில் விட்டுவாங்க, அடிச்சு விட்டுருவான். டிங் டிங். அமைதியாக இருக்கும். அந்த அடப்பு வளர வளர சரியாயிரும்னு சொல்லி உத்தரவில் இருக்குது. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய மாத்திரைகளே அந்த கொலஸ்ட்ரால் தன்மையை குறைச்சிரும். ஆனால் அது கொலஸ்ட்ராலினுடைய அடப்பு அல்ல, புரதச்சத்துக்களுடைய அடைப்புன்னு பேர் வந்திருக்கு. சரியா? காப்பாற்றி தந்துடுறேன். இப்போ என் பேரை சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைய போகிறீங்கள, புது வீட்டுக்குள்ளே இனிமேல் பொதுவான செல்வமும் நிறைந்த மகாலட்சுமி கடாட்சியும் தந்து உங்களை வாழ வச்சா போதுமா? வெற்றிமாறு கொடுப்பான் என் பிள்ளைகளுக்கு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. இந்தாடா, ஆனந்தம் அடைந்து வா. அந்த மாலையை உன் வீட்டு விளக்கில் போடு. இந்த கனியை நீ வச்சு கும்பிடு. இந்த கனியை வீட்டு வாசலில் கட்டி வை. புது வீட்டில் செல்வம் பெருகும், ஐஸ்வர்யம் பெருகும், காசு பணத்தோட கண்குளிர வாழ்வீங்க மக்களே. நல்லா இருங்க. கர்மசாமிக்கு. அதே விழுப்புரத்து எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வேதனை அடைந்து வந்த செல்லங்கள். வாங்கப்பா. யாருடா இவன்? யாரு? என்ன செய்து இவனுக்கு? என்ன பேருடா உன் பேரு? ஆகாஷ். கால் வந்துட்டு வா. ஆகாசவாணி செய்தி அறிக்கை. மண்ணுக்கு மரம் பாரம்மா, மரத்துக்கு இலை பாரம்மா, கொடிக்கு காய் பாரம்மா, பெற்றெடுத்த இந்த குழந்தை தாய்க்கு பாரம்மா. இந்த பிள்ளை உனக்கு மனத்தில் பாரமாக இருக்கான். இவனுக்கு ஒருத்தரால் மனது பாதிக்கப்பட்டிருக்கு. இவனுடைய வாழ்க்கையை இவ்வளவுதான் அவனாக ஒரு முடிவுக்கு வந்து செத்து போயிடவா இருக்கவாங்கிற குழப்பம் அடிக்கடி உன் குலத்தில் தோணுது. அதனால் இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் பிள்ளையை சுபிட்சமாக வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. சிரித்தால் முத்துதிரும், சேர்ந்து வந்தால் மனம் மகிழும். வாடா தம்பி, ஒரு வாரம் கேட்டுக்கா. உனக்கு என்னடா வேணும்? நல்ல வேலை பக்கத்தில் வாடா. இது என்ன மாத்திரம்டா? டிசம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே நீ நினைக்கிற உழைப்புக்குரிய வேலை உனக்கு கிடைக்கும். நீ நினைத்த மாதிரி உன் வாழ்க்கையும் உயர்வடையும். சந்தோஷமாரு. எதிர்மறையான சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே. மனதை அடைக்கு வாழ்வாயாக. இந்த அவனுங்க கூட்டு வந்து சரியாகிக்கா. நல்லாரு மகளே, ஐஸ்வர்யமாரு. இந்த பணம் வாங்கிக்கா. அதுதானே முக்கியம். போயிட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. விழுப்புரம் எல்லை வீடு இடம் சம்பந்தமாக மனக்குழப்போடையது யாரு? வீடு இடம் சம்பந்தமாக. வாடா தம்பி, யூடியூப் ஆப் பண்ணுப்பா. எல்லா